சிரிப்பு வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர்களே, கடந்த 2 மாதங்களாக எனக்கு இந்த உபவாச ஜெப ஆராதனையை கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதற்காக கர்த்தர் மன்னிப்பாராக. நீங்களும் மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். நிறைய காரியங்களை குறித்து கர்த்தருடைய இந்த செய்தியை கேட்டோம். நேற்று இரவும் நல்ல செய்தி ஒன்று நான் கேட்டேன், நல்லா இருந்தது. இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தீர்க்கதரிசி, இப்போ நான் அதிகமாக தீர்க்கதரிசியுடைய செய்தி கொஞ்சம் வாசிக்கிறேன். வாசிப்பது ஆவிக்குரிய நினைவிழப்பு என்ற ஒரு செய்தியை வாசித்து கொண்டு போகும் பொழுது தீர்க்கதரிசி ஆமோஸ் தீர்க்கதரிசி பற்றி சொல்கிறார். வேதம் சொல்கிறபடி கர்த்தர் உரைக்கிறதாவது என்றால் எந்த ஒரு மனிதன், தேவனுடைய மனிதனும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று தான் சொல்லுகிறார்கள். ஏன்னா தேவன் அப்படிதான், தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறான். அந்த கர்த்தர் உரைக்கிறதா அந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்கு போகும் பொழுது அது அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வழிவகுக்கிறது. ஏன்னால் தேவன் ஒரு மனிதன் அவனுடைய சுய சித்தத்தினாலே பேசும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யாது. தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆகினாலே கர்த்தர் இந்த வேளையிலே எங்களோடு பேசும்படியாகவும் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் தாமே எங்கள் செவியும் இருவிட்டை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரே செய்தியை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமான தகப்பனே, அப்பா நீர் கொடுத்தாலும் இந்த வேலைக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவாயும் உங்களுடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிட தேவரை செய்த நமகா தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த வேளையிலே தேவரே ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தெரிவிக்கிறேன். அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவியும் இருதையும் கர்த்தர் விருதேசனம் பண்ணும்படியாக சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அடியேன் எந்த ஒரு வார்த்தையும் மனம் பதறி பேசாத வண்ணம் ஆண்டவரே, கர்த்தர் தாமே அடியனுடைய நாவுகளை பிடித்து பேசும்படியாக சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மாம்ச வெள்ளத்தினால எந்த காரியத்தையும் பேசாதபடிக்கு கர்த்தர் தாமே எனக்கு காவல் வைக்கும்படியாக உங்களை பாதப்படியிலே தாழ்த்தினான் ஆண்டவரே. அப்பா, நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் எல்லாவற்றையும் என் கர்த்தரும் மீட்டரும் பெற்றேருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே எங்கள் யாவரையும் தாழ்த்து கேட்டு சொல்லியிருக்கிறேன். சரி, கர்த்தருடைய பிரச்சனை சோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே எனக்கு நிறைய வசனம் இருக்கிறது. அதாவது 12ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் அதை வாசிப்போம். திரும்ப காரியத்தை
யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவருக்கும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் உண்டான பெண்களின் கோத்திரம்தான் அல்லவா? பெண்களின் கோத்திரத்தின் குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே சொல்லுவானே என்றார். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரரையும் கோவில்காலத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களிடத்திலே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையல்காரரை பார்த்து, நான் உங்கள் கையிலே ஒரு தீயை கொடுத்து வைக்கிறேன், அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரர் ஒரு உண்ணல் கொடியையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக் கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்கள் இருந்த காலத்துக்கு முதல் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். அவர்கள் ஏறியிருந்த பட்டணத்திற்கு ஓடி வந்தபோது அவன் நினைத்து சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலையில் விளக்கு வெளிச்ச ஏறிக் கொண்டிருந்த போது சாமுவேல் சவுலை மேற்கேட்டிலே நடத்தி, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் விரோதமாக ஒதுங்கி புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசிவரை ஓடி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு இங்கே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவித்து நினைக்கிறேன், நீ சற்றே அறிந்து விடு என்றான். போதுமாக நாம் அமர்ந்திருப்போம். நாம் வந்து கர்த்தருடைய பத்மசோஸ்தமாக இந்த வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிற வேளை இது சவுளை குறித்ததல்ல, என்னையும் உங்களையும் குறித்து தேவன் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. நாம் எதை இழந்து போனோமோ அல்லது நாம் எதை தொலைத்து விட்டோமோ அதை தேடி நாம் அலைகிற வேளையிலே எங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல நாங்கள் பேச போகிறோம் சார். அங்கே பாருங்க, நமக்கு இந்த சம்பவம் தெரியும். சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேடி, காணாமல் போன கழுதைகளை தேடி வருகிற வழியிலே அங்கே தீர்க்க தரிசனத்தில் போகிறார். நாங்கள் பார்க்குறோம், நாம் எதை இந்த பூமியில் தொலைத்து விட்டோம். நேற்று சாயந்தர வழியாக நல்ல ஒரு காரியத்தை நம்ம தேவனுடைய வார்த்தைகளாக பார்த்தோம். நாம் தொலைத்து விட்ட காரியங்களை திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு நினைக்கிறார், உதவி செய்கிறார். எதையெல்லாம் நாம் இழந்து விட்டோமோ, நாம் எதையெல்லாம் தொலைத்து விட்டோமோ அதை தேவன் திரும்ப எங்களை கொடுக்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோமா? நாம் தேவனிடத்திலே காரியங்களை பெற்றுக்கொள்ள, நான் பாருங்க, இந்த சவுல் என்பவர் பெஞ்சமின் கோத்திரத்தை அவர் சொல்கிறார், நான் ஒரு சிறிய கோத்திரத்தான், என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீர் இப்படி பெற்ற பெரிய காரியத்தை எப்படி சொல்லலாம்? இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் அப்படியாப்பட்டவர்களாக, நாம் சிறியவர்கள், நாம் பாவிகளாயிருந்தும் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள், ஆனாலும் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாயிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த காரியத்தில் நீங்கள் பாருங்க, நமக்காக அங்கு சவுலுக்காக ஒரு ஆகாரத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 30 பேராக இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் ஆயத்தம் பண்ணின ஆகாரமானது அது சவுலுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கும் கூட சகோதரர்களே, தேவன் அமிதமான ஒரு ஆகாரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையானது. அது நாம் எத்தனை பேர் எங்களுக்காக, எனக்காக, நீங்கள் எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அந்த ஆகாரத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள நாம் தியாகம் செய்ய வேண்டிய, நிறைய காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அமைதலாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை புலப்பட்டதுன்னு சொல்லி நாம் என்ன செய்ய, துள்ளி குறித்து நாம் ஆட முடியாது சார். இங்கே அவன் அமைதலாக, சார் மேடையில் மேலே போய் அமர்ந்துரு, நீ கருத்து பாருங்க. இவனுக்கு அந்த காணாமல் போனதை அவர் சொல்லவும்
அவனுக்கென்று ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறான். இவன் நினைச்சா ஒருவேளை தீர்க்கதரிசி எனக்கு அந்த இல்லை ஆனால் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு, நாளைக்கு அது உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இவனுக்கோ கழுதையை குறித்ததான கவலை இருந்தது, அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் தேவன் பாருங்க என்ன காரியத்தை வைத்திருந்தார். தேவன் அவனுக்கு ஒரு மேலான காரியத்தை வைத்திருக்கிறான். நாமும் அப்படியாப்பட்டவர்களாக இருக்கான். சில வழியில் நாம் நினைக்கிற இல்லை இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தேவன் கொடுப்பார், எனக்கு இந்த காரியம் தேவன் நிச்சயமாக கொடுப்பாரா? இல்லை, தேவன் அதை விட மேலான காரியங்களை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய அதனால வேறு சொல்றது, உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் வேறு சொல்லுங்கள், ஆனால் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். இங்கே அவன் என்ன சொல்றாருன்னா, அதான் அந்த சொல்ற நீ கருத்து நில், உனக்கு பின்னுக்கு நடக்க போறது நான் சொல்லுவேன். அவர் அவர் ராஜாவா அது அபிஷேகம் பண்ணப்படுகிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, கருத்து நிற்க வேண்டும். நம்ம பிரச்சனை வருது, நம்ம அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம், அநேக காரியம் நம்மளை விட்டு காணாமல் போயிருக்கு, தொலைந்து போயிருக்கிறது. ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தை கருத்து நிற்கிறோமா, தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம நிற்கிறோமான்னு பார்க்கணும். தேவனுடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுகிறோம். என்றால் தேவன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் சவுலுக்கு தெரியாது, தேவன் அவனுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பது. நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அதுக்கு முன்பாக எசாயா 64:4 வாசிப்போம். ஆமாம் ஆமாம் பாருங்க, வேதம் இங்கே என்ன சொல்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிறதை, அவர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறதை உலக தோற்றம் முதல் யாருமே கண்ணில் தரணும். தேவன் மாத்திரமே எங்களுக்கு கொடுப்பவைகளை அறிந்திருக்கிறார். அப்ப அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிங்க. சோத்திரம் உண்டாவதால் பாருங்க, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். தேவன் நிச்சயமா எங்களை சந்திக்கிறாரா இல்லையா? சந்திக்கிறார். அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, அவைகளுக்கு வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறேன், நாங்களோ அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்கிறபடியால் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். என்னன்னா நாம் சரியான வழியிலே தேவனை அறிந்து கொள்ளாதனாலே, அல்லது நாம் அவர் எங்களை நடத்தும்படியாக எங்களை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்காதபடியினாலே அவர் என்ன சொல்றாரா, எங்கள் மேல கடும் கோபமாக இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக தேவன் எங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக தேவன் எங்களை என்ன சொல்றாரா, எங்களுக்காக தேவனுக்காக காக்கிறவர்களுக்கு நீர் செய்வர்களை நீரே அல்லாமல். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் எழுதும்போது எப்படி எழுதுகிறேன் நாங்கள் பார்ப்போம். கொரிந்தியர் எடுத்துக்கொள்ள 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஒன்பதாம் வசனம். சரி மன்னிக்கும் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே தேவன் என்ன சொல்லுங்க, பவுலை கொண்டு என்ன சொல்கிற பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை.
அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எழுதியிருக்கிறபடி சார்களே, எங்களுக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிறது எங்களுடைய கண்கள் காணவும் இல்லை, காது அது கேட்கவும் இல்லை. ஏன்னா அப்படியான தேவனுடைய மகிமையான காரியங்கள் தான் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எங்களுக்காக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய மாட்டோம்? தேவனுடைய சமூகத்திலே முன் நிற்க மாட்டோம். நாம் தரித்து நிற்க மாட்டோம். தேவனுடைய சமூகத்தை முன்னே நாம் தரித்து நிற்க வேண்டும். தேவனுடைய காரியங்களிலே நாம் அவரோடு பாருங்கள், இன்றைக்கு நல்ல வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவனுடைய அந்த என்ன யுத்தம் ஆண்டு என்ன சொல்கிறான்னா, யுத்தம் யார் செய்கிறது? கர்த்தர் யுத்தம் செய்கிறாரா. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. வேதம் சொல்கிறது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவன் எங்களுக்கு முன்பாக சென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிறவா இருக்கிறார். ஆனால் நாமும் என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய சமூகத்தை தரித்து தேவனுடைய வார்த்தைக்கு இணங்குகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி மனந்திருமுறை ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறவங்க என்ன செய்யணுமா? வார்த்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் வேண்டும். இப்போ நம்ம அதன்படி நடக்கலைன்னா தேவன் என்ன செய்ய மாட்டார்? எங்களுக்கு எந்த காரியத்தையும் அவரால் தர முடியாது. நான் தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் வரைக்கும் அவர் எங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் வாக்குகள் தான் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு தருவேன்னு சொல்லி. அப்புறம் தேவன் நாங்கள் கொடுத்த உட்பட நம்ம என்ன செய்வோம்? ராஜ்யபாரத்தை கொடுத்தாரு, என்ன செய்தார்? யாருக்கு தேவன் ராஜபாரத்தை கொடுத்தாரு? ராஜா சாலமோனுக்கு கொடுத்தாரு. அடுத்து யார்? சவுலுக்கும் கொடுத்தார் தேவன் ராஜ்யத்தை, இல்லையா? அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். என்ன செய்தாங்க? அலட்சியம் பண்ணுகிறது பாருங்க. நாங்கள் பார்க்கணும், தனக்கு ராஜாவாக கொடுத்த தன்னுடைய அதிகாரத்தினாலே, தன்னுடைய மாம்ச அதிகாரத்தினாலே தான் செய்ய கூடாத காரியத்தை செய்ய போனான். தனக்கு அனுமதி இல்லாத காரியத்தை செய்ய போய் என்ன செய்யலாம்? தேவனுடைய சமூகத்திலிருந்து விளக்கப்பட்டு போனான். நான் இன்றைக்கு சில வழியில் நாமும் கூட அப்படி இருப்போம். எங்களுக்கு தகுதி இல்லாத காரியத்தை நாம் செய்ய போய் என்ன செய்வோம்? தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாயிருப்போம். அது தேவனுடைய கிருபையை நாம் தொலைத்தவர்களாக இருப்போம். அதனால தான் தேவனுடைய சொல்கிறார், எதை நாம் தொலைத்தோமோ அதை நாம் தேடுகிற ஜனங்களாக இருக்கணும். எந்த இடத்தை நாம் தொலைத்தோமோ அந்த இடத்தை நாம் தேடுகிறோம். எந்த இடத்துல நாம் விழுந்தோமோ அந்த இடத்தை நாம் எழும்ப வேண்டியவர்களாக இருக்கோம். என்ற சரங்களே, தேவன் எங்கள் மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கிருபையில மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரா? அவர் இரக்கத்தில் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எங்கே சென்றாலும் இந்த வேலைகளை நடத்துகிறவராக இருக்கிறார். மேடை என்பது என்னவா இருக்கிறது? மேடை என்பது என்னவா இருக்கிறது? எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு இடம். அவர் சொல்றார், நான் வருவதற்கு முன்பாக நீ போய் மேடையிலே அமர்ந்திரு. இப்போ தேவன் வருவதற்கு முன்பாக பாருங்க, தேவனிடத்தை நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, நாம் எங்கேயோ வாழ்ந்த பொழுது நாம் எப்படியப்பட்டவர்களாக இருந்தோம்? நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்த பிறகு, தேவனுடைய அந்த இடத்துக்கு வந்த எங்களை தேவன் யாராக வைத்திருக்கிறார்? எங்களை தேவன் யாராக வைத்திருக்கார்? ஜனங்களுக்கு முன்பாக எங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதான் மேடை. எங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் சொன்னால் ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு இருக்கிறது இன்றைக்கு அந்நிய ஜனங்கள் மத்தியில். சில பேர் நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு காரியம் சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் எங்களுடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது இல்லையா, எங்களை ஒரு இவர் கிறிஸ்தவர் அப்படி நாம் ஒரு கிறிஸ்தவர் சொன்னால் எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அது யார் மூலியமாக கிடைக்கிறது? எங்களுடைய தேவன் மூலியமாய் கிடைக்கிற பெரிய ஒரு சந்தோஷம் சார். அப்போ அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு மேடை கிடைக்கிறது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அது தேவன் மூலியமாக. நாம் தேவனை மறக்கக்கூடாது. அவன் என்ன செய்கிறான்? தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அங்கே அவன் நழுவ விட்டான். நாங்கள் பார்க்குறோம் சார். அவனை இழந்து போனதை பார்க்கிறோம். நான் பார்க்குறோம். சரி, அதே போல சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறான். தாவீது ராஜாவாகும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயது? ராஜாவாகும் பொழுது
சகோதரிகள் யாராங்கிட்டு 30 வயது. சரி, தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாகும் பொழுது அவருக்கு வயது 30 வயது. அதுக்கு முன்பாக அவர் யூதாவை ராஜாவாக 7.5 வருஷம் 7 வருஷமும் 6 மாதமும் ராஜாவாக நாங்கள் 2ஆம் சாமுவேலிலே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை பற்றி அவர் அபிஷேகம் பண்ணும்பொழுது அவருக்கு வயசு சிறு வயசு. அவர் ஆடு மேய்ச்சிக்கிறவர்களை தான் அபிஷேகம் பண்ணுறார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, தீர்க்கதரிசியும் நான் ஒரு விதத்தில் கேட்டீங்கன்னா, அவர் சிறு வயதிலிருந்தே தேவன் அவருக்கு சொல்கிறார், நீங்கள் இந்த காரியம் செய்ய வேண்டாம். எத்தனை வயசுல எனக்கு சரியா தெரியாது, 7 வயசா 7 வயசுல 7 வயசுலேருந்து அவர் சொல்கிறாராம், நீ இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டாம், மதுபானம் இப்படி தவறான காரியங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லி தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு முதல் அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாராம், அவர் தரிசனத்திலேயோ ஏதாவது ஒன்றிலே அவருக்கு நேரடியாக பேசுகிறதை பற்றி நான் பார்க்குறேன். ஏன் இந்த சிறியவர்களோடு தேவன் பேசுகிறார்? நம்ம இதுக்கு முதல்ல பேசின ஊழியக்காரரை பார்த்தா அவரோடு என்னென்னா 11 வயசுல தேவன் அவரோடு கூட நம்ம பார்க்குற பேசியிருக்கிறார். இப்படி நம்ம ஒருவர் சில பேரை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவருக்கு வேதாத்தில் பார்த்தா கூட தேவன் வேதாத்தில் நிறைய அப்படி செய்யணும். ஏன் நம்ம எடுத்துக்கோ, சாமுவேல் எடுத்துக்கொண்டால் சாமுவேலை தேவன் அங்கே பால் குடிக்கிற வரைக்கும் தான் இருந்திருக்கிறாங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் கொண்டு அவங்க இருந்து தான் தேவாலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க, ஏலியின் இடத்துல கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ சிறு வயதுலேருந்து அவர் என்ன செய்கிறார், அந்த ஆலயத்தில் வளர்ந்தபடியினாலே தேவன் அவரை பெரிய காலம் கொண்டு அவரை தீர்க்கதரிசியாக அங்கே அழைத்தது நினைக்கிறோம். இப்படி நிறைய காரணம். ஏன்னால் இந்த அபிஷேகமானது அது சிறு குழந்தையிலே அந்த அபிஷேகம் பாருங்க, அது எங்களை எவ்வளவு தூரத்துக்கு நடத்தி செல்கிறது. ஒரு கட்டத்தில் நாம ஒரு கட்டத்தில் அவர் என்ன, அவருக்கு ஒரு வயது வரும்பொழுது அந்த அபிஷேகம் அவரை விட்டு போயிட்டு பாருங்க. நிறைய காரணம் அப்படிதான். ஒரு கட்டம் வரும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போகுது. ஆனால் அது அபிஷேகம் நம்மளை விட்டு போறதில்லை, நாம் அந்த அபிஷேகம் விட்டு போகிறோம். அதுதான் காரணம். தேவனுடைய அபிஷேகம் எங்களை விட்டு போறது இல்லை. தேவனுடைய அபிஷேகம் போனால் நாம் திரும்ப அந்த இடத்துக்கு எங்களுக்கு வர முடியாது. யோவான் 1 யோவான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:27. நாம் தேவனாலே பெற்ற அபிஷேகம். தாவீதை பாருங்க, பிற்காலத்தில் அவர் அந்த அபிஷேகம் தான் என்ன, நாங்கள் சிறு வயதுல சிறு வயதில் அந்த பெற்ற அபிஷேகம் சொல்றோம், அது எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அது எங்களை விட்டு போகாத. நாம் ஒருவேளை நம்ம அந்த அபிஷேகத்தை விலகி இருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய அபிஷேகத்தை அவர் ஒரு போல எடுத்து, ஏன்னா அந்த அபிஷேகம் தான் எங்களை என்ன செய்யுதான், நடத்துகிறது அப்படிங்கிறார். அது பொய் அல்ல, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதிக்கிறபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்பொழுது நாம் தேவனுடைய அபிஷேகத்தை நாம் நிலைத்திருப்போமானால் தேவன் எங்களை என்ன செய்கிறாரா, நடத்துவேன் என்றால். இன்றைக்கு பாலிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவள் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுக்கு அந்த தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அங்கே கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் ஊழியக்காரர் அங்கே வந்து எங்களுடைய ஒரு நாளுக்கு வந்திருந்தார். ஒரு நாளிலே வந்திருந்த ஒரு சில காரியம் சபையோடு பேசும் பொழுது எங்களுடைய சபையில் ஒரு சின்ன பொடி, அவர் 15 வயசு நினைக்கிறேன். அவர் கேட்டார், ஏன் அவர் எனக்கு தெரியாது, எங்கள்கிட்ட கேட்கல. அவர் சொல்லியிருக்காரு, ஏன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, ஏன் எனக்கு ஞானஸ்தானம் நீங்கள் கொடுக்கலன்னு கேட்டிருக்கிறாரு. ஒரு சகோதரி நடத்துகிறாங்க, அவருக்கு கேட்குறாரு, ஏன் எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கல அப்படின்னு. அப்போ அதை பற்றி சகோதரத்தில் கேட்கும்போது சொன்னார், இல்லை 15 வயசு வந்தால் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பொதுவாக ஞானஸ்தானம் கொடுக்குறது 18, 19, 20 வயசுக்கு பிறகு தான் கொடுப்போம். ஏன்னா அவர்கள் என்னன்னு அதை நல்லா ஆண்டவர் நல்லா அறிந்த பிற்பாடு அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய சபையினுடைய வழக்கமாக இருந்தது. நான் சகோதரத்தில் கேட்கும்போது சொன்னால், இல்லை அது 15 வயது ஒருவர் நிரம்பிட்டு அவருக்கு ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 13, 15 வயசு. ஒருவேளை சொன்னோம்னா நாங்கள் அது தவறாக இருக்க வேண்டும். அந்த அவருக்குள்ள அந்த அபிஷேகத்தை நாம் என்ன செய்கிறோம், அல்லது நாம் தடை செய்கிறவர்களாக இருப்போம் இல்லையா? அப்போ தேவனுடைய அபிஷேகம் என்ன செய்வோம், அது அவர்களை நடத்தும் அப்படின்ற அதான் சொல்கிறார். தேவனுடைய அபிஷேகம் அவர்களை நடத்தும், அவர்கள் அதில் நிலைத்திருப்பார்கள், அவர்களை நடத்தும். அது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, திரும்ப நாங்கள் அந்த காரியத்தை நாம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். ஏன்னா இந்த பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து அவர்களுக்கு உரிய ஸ்தானத்தை அடைவார்கள்.
ஏனென்றால் இந்த வயது அவருடைய அபிஷேகம் அவர்களோடு கூட தங்கி இருக்கும். அது நிச்சயமாக தேவன் அதை ஒருபோதும் எடுக்க மாட்டார். அதனால தான் பிள்ளைகளை என்ன சொல்றாரு, அவருடைய வழியில், தேவனுடைய வழியில் நடத்துங்கன்னு வேதம் நமக்கு போய் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் வரும் பொழுது அவருக்குரிய மேடையை, ஸ்தானத்தை தேவன் அங்கே கொடுப்பார். அதில் கருத்து நாங்கள் சற்று கருத்து நிற்கணும். நாம் தேவனுடைய வார்த்தையிலே நிற்க வேண்டும். நம்ம தேவனுக்காக எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும் சார். இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தேவனுடைய சமுதிரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. நாம் எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறோம் யாருக்காவது? நம்ம யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோம், இல்லை ஊழியக்காரன் தான் தேவனுடைய வார்த்தையை பேசணும், ஊழியக்காரன் தான் போய் சத்தியம் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா எங்களுடைய சபையிலெல்லாம் எல்லா காரியத்துக்கும் ஊழியக்காரனே நீ செய்யணும் அப்படி பழகிட்டான் நம்மளோட விசுவாசிகள். ஒரு சாப்பாடு விஷயம் செய்ய போனாலும் ஊழியக்காரனா சரி நாங்கள் தான் செய்வோம் பொதுவாக. பெரிய காரியம் எல்லாத்துக்கும் அவரே தான் சரி, எல்லாத்துக்கும் அவர்கள் எதிர்பார்க்குற ஊழியக்காரனை தான். சுவிசேஷம் சொல்ல போகணும் ஊழியக்காரன் தான். இப்போ நாங்கள் தான் சுவிசேஷம் போல போகிறோம். எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு சில வேலை சுவிசேஷம் சொல்ல போகிறதும் நாங்கள் தான். ஆனால் பரவாயில்ல, தேவன் செய்கிறாள். அதை தேவனுடைய வார்த்தை, தேவனுக்காக சில காரியங்களை செய்வதற்கு தேவன் அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்கு தெரியுமா ஒரு காரியம் இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு சீரிய படை தளபதி, உங்களுக்கு தெரியுமா, நாகமான். எப்படியாப்பட்ட மனுஷன்? எப்படியாப்பட்டவர்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சரி, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் வாசிக்கிறோம். சரி, வாசிங்க. அது போதும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த நாகமானை குறித்து பார்க்குறோம். பெரிய சீரிய தேசத்தினுடைய ராஜாவுடைய பெரிய தளபதி, பராக்கிரமசாலி, வல்லமையில் இருந்தவன், யுத்தம்லாம் செய்து பெரிய பெரிய காரியம்லாம் செய்ய முடியும். அவனுக்கு மாம்ச பலவீனமானது, மாம்ச பலம் உள்ளவன். ஆனால் அவன் யாரா இருக்கிறான்? ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்தவளாக இருந்தாள். இப்போ இங்கே ஒரு பெரிய காரியம் நடக்குது. இஸ்ரேல் தேசத்தில் யுத்தத்துக்கு போன பிறகு, ஏன்னா சீரிய படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கும். அந்த யுத்த நடத்துல என்ன செய்தாங்க, இவங்க போயிட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு சிறு பெண்ணை என்ன செய்தாங்க, சிறைப்பிடித்து வந்தது. நாகமானுடைய வீட்டில் என்ன செய்தார், வேலைக்காரியாக இருக்கிறார். இந்த நாகமான் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், வல்லமையில் இருந்தவனா இருந்தாலும், அவனுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த வியாதியை குணப்படுத்த அந்த தேசத்திலோ யாராலையும் முடியாமல் போய்விட்டது. அப்ப இந்த அவனுடைய வீட்டு வேலைக்காரியாகி அந்த இஸ்ரேல் தேசத்து பெண் என்ன சொல்றா, ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் இஸ்ரவேலையா, இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசியில் போனால் இவருக்கு சுகமாகும் அப்படின்னு. தேவனுடைய மனசு ஒரு இடத்துல இருக்கிறாரு, நீங்க அங்க போனீங்கன்னா சுகமாகும் அப்படின்னு. இப்ப இந்த நாகமானுக்கு சுவிசேஷம் சொன்னது யார்? சிறுபெண். அவளுக்கு எந்த விதமான படிப்பு கிடையாது, எனக்கு தெரியாது, படிச்சா அவளுக்கு தெரியாது இல்லையா. அவளுக்கு எந்த விதமான தராதரம், அதாவது என்ன அவளுக்கு தராதரம் இருக்க ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே அந்தஸ்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தாள், தேவனை அறிந்திருந்தாள். தேவனுடைய மனுஷர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் இவர் குணமடைவார், தேவனிடத்துல போனால் குணமடைவான்றதை மட்டும் அறிந்திருந்தார். சொல்லுகிறான், இன்னிடத்துக்கு போங்க. அவன் போய் சுகமடைஞ்சான், அவன் பெரிய பெரிய காரியம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு அங்கே ஒரு சிறு பெண் இருக்கிறார். இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம்?
நாம் சில வேளையில வியப்படுகிறோம். எங்களால இதை செய்ய முடியுமா? இவருக்கு எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இவருக்கு எங்களுக்கு வார்த்தையை சொல்ல முடியுமா? இல்லை, முடியணும். எங்களுக்கு யாராவது ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியணும். தேவனை குறித்து சொல்வதற்கு எங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடைய பலம் வேணும், ஞானம் வேணும், பலம் வேணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு வேணும் சார். இப்ப தேவனிடத்துல பாருங்க, அந்த சிறு பேர் இதே போலதான் நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். வேதாகமத்தில் இப்ப பாத்தீங்கன்னா அங்கே அந்த சமாரிய ஸ்திரீ குறித்து நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்யறாங்க? அவள் இயேசு கிறிஸ்து யார் என்றதை தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தின பிற்பாடு அவள் என்ன செய்யறாள்? நேரா எங்க போறான்? நேரா ஊருக்குள்ள போறான். ஊருக்குள்ள போய் அந்த ஜனங்கள் சொல்றாரு, நான் மேசியாவை கண்டேன் அப்படின்றார். மேசியானா ரட்சகர் என்று அர்த்தம் அப்படின்றார். என்னை விடுதலை ஆக்கினவரை கண்டேன் அப்படின்றார். நீங்களும் வந்து பாருங்க, விடுதலை ஆவீர்கள். நாம் எத்தனை பேர் விதமான காரியங்களிலே இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு மற்றவர்களை விடுதலையாக்க நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் சார்? ஏனென்றால் தேவன் எங்களை யாராக வைத்திருக்கிறார்? எங்களை தேவன் யாராக வைத்திருக்கிறார்? இந்த பூமிக்கு எங்களை யாராக வைத்திருக்கிறார்? உப்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். வேறு சொல்றது, தேவன் உங்களை கொண்டு உலகத்தை நியாயந்திருப்பேன் சொல்லுகிறார். எங்களை கொண்டு உலகத்தை நியாயந்திருப்பேன். அப்ப நாம் யாரு? நாம் யாரா இருக்கிறோம் அப்படின்னா? நாம நீதிமான்களா இருக்கிறோமா இல்லையா? என்ற தேவன் எங்களை நீதிமான்களை அழைத்திருக்கிறேன் சொல்றாரு. எங்களை அழைத்தார், எங்களை நீதிமான், எவர்களை நீதிமான்களை ஆக்கினவர் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்றார். வேதம் அப்படிதான் சொல்றது எங்களுக்கு. அப்ப தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் அதற்கான மேடை. அங்கே அவனுக்கு சவுலுக்கு அங்கே மேடையை தேவன் அமைத்து வைத்திருந்தார். ஆனால் இழந்து போனான் சார். அதே போல நாமும் இழந்து போக வேண்டாம் தான் சொல்லுங்க. நாம் எதையெல்லாம் தொலைஞ்ச பாருங்க. இன்றைக்கு உலக ஜனங்கள் அல்லது நம்ம வெளியே போய் பார்த்தா இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே நிம்மதியை இழந்து நிம்மதியை தொலைத்து இருக்கிற ஜனங்களை பார்த்து, தேவனை விட்டு மறந்து தேவனை இழந்திருக்கிற இத்தனை ஜனங்களை நாங்கள் பார்க்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகளை பார்த்தோம். அவருடைய குடும்பங்களை சீரழிந்து போகிறதை பார்த்துருக்கோம். பொதுவாக நீங்கள் சார் எங்களுடைய ஊருக்கு வந்திருந்த எங்களுடைய தேசுக்கு வந்திருந்தால் நாங்கள் இருக்கிற கிராமம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கிட்ட உங்களை மறந்து இதை விட கிட்ட நெருக்கமான வீடு கிட்டத்தட்ட ஒரு 120-130 வீடுகள், 160-65 குடும்பங்கள் இருக்கிற ஒரு கிராமம். இப்போ அங்கே நாங்கள் வாழ்கிற பொழுது அங்கே எல்லாரையும் நமக்கு தெரியும். அங்கே தேவனுடைய ஜனங்களையும் தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்மாறி போகிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அவருடைய குடும்பங்களிலே எத்தனை பேருடைய நிம்மதி இல்லை, எத்தனை பேர் தேவனை இழந்து நிற்கிற ஜனங்களை பார்த்து தேவனை தொலைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இந்த தேவனுடைய இரக்கம் வேணும், தேவனுடைய தயவு வேணும் சார் அவங்களுக்கு. அதனால தான் அங்கே சிம்சோனுக்கு அந்த இரக்கம் கிடைக்குது. ஏனால் அவன் மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில் ஆண்டவரே, இந்த ஒரு விசை போதும், எனக்கு ஒரு விசை போதும் ஆண்டவரே. அவன் எவ்வளவு பெரிய வல்லமை இருந்தவனாக அங்கே தேவனுடைய வல்லமை தரித்து கொண்டிருந்தான். அவன் இழந்து போனான். ஆனால் அவன் ஒரு விசை கட்டெடுத்து கேட்கிறான். அவன் மனம் திரும்பி கேட்கிறான். தேவன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். இன்றைக்கு இப்படியான வாழ்க்கையில எத்தனை பேர் நாம் இருக்கிறோமோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் திரும்பவும் கேட்க முடியும். தேவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது தேவன் அந்த மேடையை எங்களுக்கு அதை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற ஜனங்களாக ஆசீர்வதிக்க தேவன் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலே நிற்போமானால், கருத்து நிற்போமானால், தேவனுக்கு பயப்படும் பயம் எங்கள் மத்தியில் இருக்குமானால், பேசின முதல்ல என்னது ஆரம்பத்தில் நம்ம இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றும் பொழுது அது அவ்வளவு அற்புதமாக இருந்தது.
யாரால் அடித்தாங்க கூட என்ன செய்வோம், அடிய வேண்டிட்டு சும்மா போவோம். இந்த கணத்தை அடித்தா இந்த கணத்தை திருப்பி கொடுப்போம், அடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ கொடுப்போமா? கீரியும் பாமா இருக்கிறான், கீரியும் பாமா இருக்கிறான். கீரியும் பாம்புனாலும் பரவாயில்ல சார்ங்களா, ரெண்டு முன்னுக்கு ரெண்டு ஏதோ அப்படியே முறைச்சு ரெண்டு. இப்போ அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. அதை விட மோசமாக இருப்போம் நம்ம, பாருங்க இல்லையா? அதை விட மோசமாக இருக்கும். ஆனால் என்னுடைய பேர் என்ன? கிறிஸ்துவனு பேர். கிறிஸ்தவங்களுக்கு பேர் வச்சுக்கொள்ளுங்க. அதை விட வேற பேர் இருக்கா எங்களுக்கு? இல்லையா? எங்களுக்கு தரித்த பேர் ஒன்று இருக்கு இல்லையா? ஆபிரகாம் சொல்லி கொடுத்துருப்போம். நாங்கள் யோசப்னு சொல்லுவோம். ஆபிரகாம் யோசப் எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் யோசப் எப்படி இருக்கணும்? அவர் சொன்ன போல கீரியும் பாம்பு போல தான் இருக்கணும். பேரளவில் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்போமே தவிர சோரங்க. ஆனால் வார்த்தையின்படி நம்ம நிற்போமானால் நாம் எங்கே நிற்போம் பார்த்தீங்கன்னா கீழே தான். நம்ம வார்த்தையின்படி பார்த்தா நாங்கள் இல்லை. அதனால தான் ஆபிரகாம்னு பேரை வச்சிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்குரிய விசுவாசமோ நம்மிடத்திலே இல்லை. தான் சொன்னார், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார், நீங்க எனக்கு சொல்றது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உங்களை போல இப்படி எனக்கு செய்ய. அவன் ஆபிரகாம் கள்ள தூக்கல, நீங்களும் எனக்கு கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு, ஏசு கிறிஸ்து கள்ளத்தை எடுத்த அடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை சந்ததியார். நீங்க அப்படி நம்முடைய சந்ததியார் இருக்கிறாங்க, ஆபிரகாம் சந்ததியார் இருக்கிறாங்க. என்னென்ன செய்யலோ எல்லாமே செஞ்சிருவாங்க. வெளியே நின்று சொல்லுவாங்க, எப்படி நாங்க ஆபிரகாம் சந்ததியார். கேட்டுக்கு அங்கே வாசலுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே நிற்பாங்க, ஆயுதத்தோட பட்டையும் கூட நிற்பாங்க. சரி, நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு தேவன் எங்களை அழைக்கல. எங்களை உண்மை உள்ளவன் என்று கருதிதான் தேவன் சொல்றாராம், ஊழியம் தந்தேன் அப்படின்றார். தேவன் எங்களை உண்மை உள்ளவன் என்று கருதி, அதனால தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையுள்ளவர்களாக தேவன் பார்க்கிறான். ஆனால் நாம் அவரை எப்படி பார்க்கிறோம்? நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம்? ஏனென்றால் தேவன் எங்களுக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இடத்தை எங்களுடைய கண்கள் காணவில்லை. தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது, எங்களுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஆனால் தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார், நிச்சயமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தேவனிடத்தில் கிட்டி சேருவோம். நம்ம முயற்சி செய்வோம்லாம் இல்லை, கிட்டி சேருவோம். நாம் தேவனோடு கூட என்ன செய்வோம்? நடந்துக்குவோம். போராடணும் சார். போராடாமல் ஒன்றுமே கிடைக்காது. யாக்கோபு என்ன செய்தார்? போராடினார். போராடினார், பெற்றுக்கொண்டார். போராடாம எதுவுமே கிடைக்காது. நம்ம கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அதில் செய்தி கேட்டீங்களே, சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும்? எதுவுமே நமக்கு சும்மா கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன இருப்போம்? சோம்பேறிகளாக இருப்போம். உண்மைதான். இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல எப்படி சும்மா தானே இருந்தேன் எல்லாரும், இல்லையா? சும்மா தான். அது 1.5 மாதம் 2 மாசமா சும்மாவே தான். வீட்டில் என்னன்னு கேட்டால், எங்கே இருக்குன்னு கேட்டால் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேலை இல்லையே. ஆனால் பிறகு எங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. எங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு 85 கிலோ அரிசி கிடக்குது. 85 கிலோ அரிசி. முட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா 90 முட்டை. ஏன்னா எங்கிட்ட கூட 2 குடும்பம் இருக்கிறனால அம்மாவுக்கு வேற எனக்கு வேற கிடைக்கணும். அப்போ கொடுக்குறதெல்லாம் 2 மடங்கு அப்படியே வரும் பாருங்க. என்ன செய்ய? சாப்பாடு தான். அதில் ஒன்றுமே கிடையாது. அதில் வேற சேச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இடைவெளி வச்சு சேச்சுக்கும் போகலாம். அது என்ன ஒரு காரியம்னா, எங்களுக்கு சேச்செல்லாம் கிட்டத்தில் தான் இருக்குது. தேவன் பாருங்க, எந்த தெரியாது. எல்லாரும் கூட பாக்கியவான்களாக இருக்கும். ஏன்னா சாருக்கு தெரியும், எங்கட சேச்சில் இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களோட அப்படியே சுற்றி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி எத்தனைனா ஒரு காலையில் எடுத்து வச்சாங்கன்னா அவங்க சேச்சில் வந்து நிற்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, சரி நம்ம கூட்டமாக தானே போகக்கூடாது. ஏன்னா இதில் வேறு பக்கத்து வீடுகாலம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியே இறங்கினாலே இந்த பாரு கொரோனாக்காரன் போகிறான்னு வாங்க, கொரோனாவை என்னது பரப்ப போகிறாங்கன்னு வாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் ஒவ்வொரு தராய் போய் ஆழத்தில் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். பிரசங்கம் பண்ணலாம் தானே. அப்போ ஒவ்வொரு தராக போய்
அப்படியே இருந்து ஜெபம் பண்ணிட்டு வரோம். எதுவுமே நம்ம சும்மா கிடைச்சா அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது, அந்த மதிப்பு கிடையாது. அதனால தான் அங்கே யாக்கோபு என்ன செய்யறாரு, ஆண்டவர் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தார் போல இருக்கு, என்ன செய்வான்னு பார்க்கறதுக்காக இல்லையா. இவன் விட்டுருவானா, நான் கொடுக்கலையே இவன் விட்டுருவானான்னு பார்த்து இல்லை, ஆனால் இவன் அவன் தான் கபடனாச்சு இல்லையா. என்ன செய்தார், விடவே இல்லை. நீங்க யாருன்னு சொல்லு வரைக்கும், உடைய நாம என்னன்னு சொல்லு வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்படி நாமும் இன்றைக்கு அப்படிதான் சார். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்வீங்க ஆண்டவர், அதை செய்து தாருங்க ஆண்டவர், இல்லை நீங்க எனக்கு செய்து கொடுத்துட்டீங்க ஆண்டவர், உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் எங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் சார் நாம் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள நம்ம போராடணும். என்னுடைய ஆரம்பம் எப்படியோ முடிவும் அதே மாதிரி இருக்கணும். அதனாலதான் அங்கே ஒரு இடத்துல வேதம் சொல்கிறது எப்படி, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ. அப்படி பவுல் சொல்கிறார் சபைக்கு. ஆவியினால் ஆரம்பத்தில் அப்படித்தான், ஆவியில நிறைஞ்சிருப்போம், பெரிய காரியம் செய்யும் ஆண்டவருக்காக. ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண பாட்டி போனா, ஒரு நாளைக்கு கூட்டம் ஆரம்பிக்க போனா, ஐயோ அதை பத்தி ஏன் பேசாதீங்க, அவ்வளவு பெரிய வருத்தம், மன வருத்தம். இப்ப ஆலயத்துக்கு வரன்னா கசப்பு, நஞ்சு மாறு ஜனங்கள். ஏன் இந்த நீங்க இப்படி ஒரு காரியம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இது வரைக்கும் ஆலயம் கிட்டத்துல தான் இருக்கு சார், ஆலயம் கிட்டத்தான் இருக்குது. ஒரு மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வந்தா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷமா இல்லையா, சந்தோஷம். ஏன்னா 4 கிழமை வந்து 4 கிழமை ஆலயத்துக்கு போய் இல்லையா, எத்தனையோ மனத்தியாளங்களை செலவழிச்சிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள இப்படியான ஜனங்கள் தான் சார் அவங்க. தேவன் பாருங்க அப்படி, தேவன் அப்படி எங்களை இல்லையா நினைக்க வைக்கல. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை தேடணும். தேவன் ஒரு கணம் எங்களை மறந்தால் நாம் யாரா இருப்போம் இல்லையா. நம்ம சிந்திக்கிறது இல்லையா, நம்ம எதையுமே சிந்திக்கிறல. தேவன் ஒரு கணம் எங்களை மறந்தால், அதுதான் வேணும் சொல்றது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தேவன் எங்களை காக்கிறவன் ஒருபோதும் சர்வலை நாம் மறந்தாலும் அவர் எங்களை மறப்பதில்லை. ஆகையினாலே அந்த மறவாத தேவனை நாம் என்ன செய்யணும், உண்மையும் உத்தமத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். நாம் உண்மையாக தேவனை நேசிப்போம் சார். நாம் தேவனை நேசிக்கும் பொழுது சகோதரரையும் நாங்கள் நேசிப்போம். ஏன்னா அந்த அன்பு தான் எங்களை என்ன செய்யுமா, நடத்தும். ஏன்னா நாங்கள் செய்தி கேட்டு அவர் சொல்றது அவர் அதான், தேவனுடைய அன்பு இருக்குமானால் அன்பு சகலத்தையும் என்ன செய்யுமா, தாங்கும், சகிக்கும், அது பொறாமை கொள்ளாது இல்லையா. இப்படி அது நாங்கள் அப்படியே போய் வாசிக்கோம். நாங்கள் எங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் போய் அப்படியே வாசிங்க. தன்னை பெருமை கொள்ளாது இல்லையா, தன்னை உயர்த்தாது, அது எவ்வளவு அமைதுள்ளாய் பாருங்க. தேவன் போல, இயேசு கிறிஸ்தை போல தேவன் எங்களுக்கு அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்று வரும்படி தான் தேவன் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் வேதம் சொல்கிறது எப்படி, ஒரு இடத்துல சொல்கிறார், நான் அவைகளை ரட்சிக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன் இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அது பரிபூர்ணப்படவும் தேவன் நாம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் தேவனுக்கு எங்களை உண்மை உத்தவமாய் தாழ்த்துவோம். எங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் எங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுவோம். ஆகையினாலே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம் சார், மனிதருக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவோம். தேவன் எங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.